இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த 2004 சுனாமி எப்பயுமே சொன்ன விஷயம் தான். அதாவது கடல் அலை வந்து ரொம்பவே உள்ளே போயிடுச்சு, திடீர்னு ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சு, என்னன்னு நிறைய பேர் பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்படி வந்தப்போ தான் சுனாமி அலைகள் டக்குன்னு உள்ளே வந்து நிறைய பேரை கொன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாகவே அலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதாவது ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும், மறுபடியும் ஒரு ஹை இருக்கும், ஒரு லோ இருக்கும். இப்படி தான் கடல் அலைகள் இருக்கும். பொதுவாகவே அலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஹையாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லோவாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுனாமி அலைகள் கரையை நோக்கி வரும்போது அந்த ட்ரஃப் முதல்ல வந்துருச்சு அப்படின்னா, அந்த ட்ரஃப்ங்கிறது தண்ணி அதிகமாக இல்லாத ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அலைகள் தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அதுதான் ஆக்சுவலாக நடக்குமே கூட. அதனால தான் அலைகள் தொடர்ந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ட்ரஃப் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிரெஸ்ட் உள்ளே வரும்போது தான் அந்த தண்ணி எல்லாமே மறுபடியும் உள்ளே வந்து பெரிய அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்திடுச்சு. இதில் பாதிப்பை ஏற்படுத்தின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா இடங்கள்லையுமே ஒரே ஒரு சுனாமி அலை தான் வந்து தாக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சில இடங்களில் 2-3 அலைகள் வந்திருக்கு, ஒரு சில இடங்களில் 4-5 அலைகள் அடுத்தடுத்து வந்து தாக்கியிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து 2-5 அலைகள் வந்து தாக்கியிருக்கு. இதில் என்ன நடந்துருச்சுன்னா, நிறைய பேருக்கு இந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அப்போ தெரியவே தெரியலை. அப்படிங்கிறதுனால முதல் அலை வந்து தாக்குனதுக்கு அப்புறமா ஏதோ நடந்துருச்சு, அப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக சொல்லி நிறைய பேர் வந்து மறுபடியும் கரைக்கு வந்து நின்று பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் 2வது அலையை வந்து தாக்குனதுனால அந்த பாதிப்புகள் 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் அதிகமாயிருச்சு. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்த மாதிரி நிலநடுக்கங்கள் ஏற்படுறது நம்ம செய்திகளில் அப்பப்போ கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனால் குறிப்பாக இந்த 2004 வந்த நிலநடுக்கத்தால் எதனால் இவ்வளோ பெரிய ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பேரழிவு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.